ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தெருவை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரீட்டை சுற்றி பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாத முறையில் தான் இருக்கும். ஏன்னா காலையில் தூறல் இருந்துகிட்டே இருந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ மணி வந்து 4 ஆகுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழையும் வரலாம், வெயிலும் வரலாம், நமக்கு தெரியாது. லண்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடுகள் மட்டுமே நிறைய விதவிதமாக இருக்கும். அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸ், பங்களோ டைப்பில் உள்ளதும் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. விக்டோரியா அவங்க காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி ஓடு இதிலே இருக்கும். மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்னி, அந்த மாதிரி நிறைய வீடுகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டினதுனால இது வந்து நமக்கு இந்த மாடலில் இருக்குது. இப்போ உள்ள வீடுகளுக்கும் முன்னாடி உள்ள வீடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது விக்டோரியா மகாராணி காலத்தில் உள்ள வீடுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தெரியும். லண்டனை பொறுத்த வரைக்கும் 80-90% ஆஃப் த ஹவுசஸ் வந்து உங்களுக்கு ஓடு அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். நம்ம ஊர்லனா ஓடு வீடா, என்ன ஓடு வீட்லையா இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு குற்றம் குறையாத நம்ம அப்படி பேசுவோம். பட் இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட அழகே பார்த்தீங்கன்னா 2 சைடும் வீடு அடுக்க அப்படி வரிசையா இருக்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கும். இன்னொன்னு இங்க இருக்கிற மரங்கள் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மரம் செடிகள் மாறுறதே வந்து அவ்வளோ அழகா இருக்கும், கண்ணுக்கு பார்க்க அழகு. இப்போ பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே கம்பா இருக்கு, எந்த மரம் பார்த்தாலும். அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 1 மந்த்ல பூத்து குலுங்கி லண்டனே அவ்வளோ பூக்குள்ள இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ நம்ம ஏரியா இதுதான். இது நான் ஒரு சைடில் இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்த வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது சொந்தமாக வீடு வாங்கியிருக்கிறவங்க, இல்லை பழைய வீடை வாங்கி ரெனோவேட் பண்ணி இருக்கிறவங்க, விருப்பப்பட்டவங்க மட்டும் அதில் லைட்டாக பெயிண்ட் அடிச்சிருக்க வீடுகள். இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த வீட்லையுமே பெயிண்ட் அடிச்சிருக்காது, செங்கலோட நின்றோம். அந்த செங்கல் வச்சிருக்கிறது தெரியும். நம்ம ஊர்ல அப்படி விட்டுட்டா என்னத்தை இன்னும் பூசாம கிடக்குது, இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை ஒர்க்க அப்படின்னு பார்ப்பாங்க. இங்க பார்த்தா எல்லாமே இன்கம்ப்ளீட் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம பூசி நம்ம பெயிண்ட் எல்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா இந்த கண்ட்ரியோட கிளைமேட் அப்படி. இது வந்து அதிகமான மழையும் அதிகமா குளிரும் இருக்கிறதுனால இந்த மாய்ஸ்சர் அப்படின்ற அந்த ப்ராப்ளம் வர்றதுனால இங்க வந்து அது பண்ண மாட்டாங்க. அதனாலதான் எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கலோடு அப்படியே நின்றோம், அதோட முடிச்சிருவாங்க. ஓடு வீடுகள், இந்த சிம்னி இருக்கிற பழைய காலத்து டைப் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி உள்ளது அது வந்து அப்படியே அதுதான் இந்த ஊரோட சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கு. அதுக்காக இப்ப ரெனோவேட் பண்றவங்களும் அந்த பழைய மாடல்ல வைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா நம்ம ஊர்ல நம்ம வந்து மாடி வீடு கட்டடம் அப்படி பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்றவங்களே. ஆனா அது பாத்தீங்கன்னா அவுட்டர்ல தான் அதிகமா இருக்கும், இன்னர் லண்டன்ல வந்து அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்மளோட லண்டனோட அழகே இந்த வீடுகள் இப்படி இருக்கிறதும் இங்க உள்ள மரங்களும் தான் இதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்துட்டோம், வீட்டு தெரு இதுதான். இங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து தமிழியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அங்கங்க இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஏரியால அதிகமா இல்ல. இங்க வந்து என்ன நடந்தாலும் அவங்கவுங்களோட வேலை அப்படின்னு போயிடுவாங்க. வெளியில வரும்போது ஒரு ஹாய் ஹலோ அப்படி சொல்லிக்கிறது தான். மற்றபடி பெரிய ஒரு இதில் அதுக்கு ரொம்ப நாள் பழகி இருந்தாதான் அவங்க வந்து ரொம்ப மிங்கிள் ஆவாங்க. ஆனா ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க, தெரியுதோ தெரியல, ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க, ஹாயா அப்படின்பாங்க. வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, இல்லை குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம பார்த்தோன்னா அவங்கள அப்படி தான் க்ரீட் பண்ணுவோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாயா அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசில் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, என்ன ஹாயான்னு சொல்கிறாங்கன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளை ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் யூ ஓகேன்னா ஏன்டா நம்மளை பார்த்தா ஏதாவது வித்தியாசமாக இருக்குதா, ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதுதான் இங்கே உள்ள பழக்கம். அப்படி அது விஷயம் தெரியாம எல்லாம் நிறைய மொக்க வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஏரியா. நான் சொன்னது மாதிரி இந்த 2 லைன்லயும் வீடுகள் இருக்கிறது தான் இங்க வந்து அழகு அதிகமா. நீங்க லண்டனை சுத்தி எங்க போனாலும் 2 சைடும் வீடு வரிசையா அழகா இருக்கும், பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம லைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்க மேலே சிம்னி இருக்கும். இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. ஸோ அதுக்காக இது ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கதான் நம்ம தப்பு பண்றோம், செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நம்ம 2000க்கு முன்னாடி உள்ள கட்டப்பட்ட வீடுகள் அப்படின்றதும் இவங்க ஒரு வீட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வாடகைக்கு எடுத்தாலும் வாங்க போகிறதா இருந்தாலும் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் இவங்க வந்து நம்ம வீடு வாங்குறதும் இருக்கும், நம்ம வாடகைக்கு போகிறதாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே உள்ள வீடுகள் தான். இங்கே அதிகமாக இப்படி தான் இருக்கும். இவங்க வீடெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், மாய்ஸ்சர் வரக்கூடாது அந்த ப்ராப்ளத்தினால தான் இவங்க வந்து பெயிண்டிங் எல்லாம் அதிகமாக பண்ண மாட்டாங்க, அந்த செங்கலோடே நின்றும். ஸோ நம்ம ஸ்ட்ரீட் வந்து பார்க்கவே ரொம்ப அழகு தான்.
நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்க போவாங்க வருவாங்க, மற்றபடி எல்லாமே வீட்டுக்குள்ளே தான். இங்கே வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்துடும். ஸோ அதிகமாக கடைக்கு போகிறவங்களும் இருக்காங்க, ஆர்டர் பண்ணால் A to Z எல்லாமே வீட்டுக்கு வந்துடும். கார் இல்லாதவங்க பஸ்லையோ ட்ரெயின்லையோ அந்த மாதிரி போய் தான் நமக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். எல்லா வீட்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கார் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும். அப்போ அது நமக்கு வீடு ப்ளஸ் பார்க்கிங்கோட இருந்துச்சுன்னு நம்ம தனியாக எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. பட் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரி நம்ம ரோட் சைடில் தான் பார்க்கிங் விட்டுருப்போம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours நம்ம ஃப்ரீயாக பார்க் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஒரு 1 or 2 hours தான் அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கார் சொந்தமாக வச்சிருக்கவங்களுக்கு வீட்டோட பார்க்கிங் இல்லை அப்படின்னா இந்த ரோட் சைடு விடுறாங்களோ இதுக்கு வந்து நம்ம 70-80 pounds வந்து ஒரு ஏரியாக்கும் மாறும். அது வந்து நம்ம மந்த்லி பே பண்ணி தான் நம்ம இந்த காரை வந்து பார்க் பண்ணியிருப்போம். இங்கே இதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரீட் ஆரம்பிச்சிடும். இங்கே ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வீடுகள் எல்லாம். இது ஒரு ஸ்ட்ரீட்டு, இது வந்து நம்ம ஏரியா. இந்த பக்கம் எல்லாம் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, வாக்கபிள்லேயே ஸ்கூல் இருக்குது. அதாவது நமக்கு வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு 5-6 ஸ்கூல் இருக்கும். நடந்து போகிற தூரத்துலேயும் 5-6 ஸ்கூல் இருக்கும். 1 or 2 stops தள்ளி போகிறதுலையும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் மேக்ஸிமம் அவங்க பிள்ளைங்களை விடுறதுக்கு நம்ம விரும்புவாங்க. இன்னொன்று கவுன்சிலும் அதை தான் சொல்லும் பக்கத்தில் இருக்க. ஏன்னா நமக்கு 11 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை நம்மளை தான் கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும். பெரிய பிள்ளைங்களா இருந்தால் ஒரு 2-3 ஸ்டாப் போகிறது வரைக்கும் அவங்க போயிட்டு வரலாம் அந்த மாதிரி. ஆனால் கவுன்சிலே அதை பார்த்து தான் நமக்கு செலக்ட் பண்ணி தருவாங்க. நம்ம ஒரு மாதிரி ஈஸியும் கிடையாது இங்கே வந்து நம்ம அட்மிஷன் எடுக்கிறதெல்லாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈஸியாக பஸ் ஸ்டாப் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும். அதே நேரம் எது இருக்குதோ இல்லையோ இங்கே லண்டனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 2 ஸ்ட்ரீட்டுக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு பார்க் இருக்கும். இப்போ நம்ம டுவர்ட்ஸ் பார்க் தான் நடந்துட்டு இருக்கோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் நம்ம பார்க். இதில் வந்து விளையாடுறதுல இருந்து வாக்கிங் போகிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ 2-3 ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பார்க்கு கட்டாயம் இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் இதில் ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. அது வந்து ப்ரைமரி ஸ்கூல். இங்கே அதிகமாக இருக்கிறது ப்ரைமரி ஸ்கூல்ஸ் தான். எப்படி ஒரு கவுன்சிலுக்கு 70-80 ஸ்கூல்ஸ் இருக்கும். அதில் வந்து அதிகமாக இருக்கிறது ப்ரைமரி. நம்ம ஸ்கூலில் வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் லோவர்லேருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் சேர்ந்து நிறைய இருக்கும். இங்கே ப்ரைமரி ஸ்கூல் தான் அதிகமாக, அதாவது வயசு 3லேருந்து 11 வயசு வரைக்கும் தனி ஸ்கூலாக நிறைய இருக்கும். ஹையர் செகண்டரி தனியாக இருக்கும். வீடுகள் பார்க்குறதுக்கு அப்படி பெருசு மாதிரி இருந்தாலும் உள்ள 4 ஃபேமிலி இருப்பாங்க. மினிமம் 2 to 3 ஃபேமிலியாவது கட்டாயம் இருந்துருவாங்க. பார்க்க நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடு மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு 4 ஃபேமிலி 3 ஃபேமிலி கட்டாயம் இருப்பாங்க. ஆனால் அவுட்டரில் கொஞ்சம் வீடுகள் பெரிய வீடாக இருக்கும், ரெண்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னர் லண்டனுக்கு உள்ளே வர பார்த்தீங்கன்னா வீடுகளோட அளவும் சின்னதாக இருக்கும், நமக்கு வந்து ரெண்டும் ஜாஸ்தியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1400லேருந்து 2000-3000 வரைக்கும் இருக்குது. ஸோ அது வீட்டோட சைஸு அந்த லொக்கேஷனுக்காகவும் இருக்கும். அப்புறம் வந்து வீடுகள் அப்படின்னு வரும்போது ஒயிட்டில் தான் இருக்கும். இந்த ஜன்னல் கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸ்டு சட்டத்தில் தான் இருக்கும். உள்ளாலேயுமே அது அப்படி தான் இருக்கும், ஒயிட் பேஸில் இருக்க நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் போடுவாங்க. இந்த ஸ்க்ரீன் போடும்போது ஒயிட் ஸ்க்ரீனாக இருந்தால் அது ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ஒயிட் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ஒயிட் பேஸில் தான் இந்த விண்டோவோட சட்டம், இந்த கதவு கட்டளை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோ லைட்ஸ் தான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லோ லைட்ஸ் தான் இருக்கும், ஒயிட் லைட்டுக்கு வாய்ப்பே இல்லை. டியூப் லைட்டும் இன்னும் இங்கே பார்க்கவே முடியாது. சின்ன வீடாக இருந்தாலும் நிறைய குட்டி குட்டி செடி எல்லாம் வச்சு வீடெல்லாம் ரொம்ப அழகா வச்சுக்குவாங்க. கிறிஸ்மஸ் மரம் எங்கள் வீட்டுக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய கிறிஸ்மஸ் மரம் இருக்குது. நிறைய வீடுகளில் வந்து சொந்தமாகவே இருக்கும், நிறைய பேருக்கு எல்லாமே இருக்கும். அவங்க வந்து கிறிஸ்மஸ் டைமில் எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து அந்த பிரான்ச் வெட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ் மரம் வந்து இருக்கும். நம்ம ஊரில் இது நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த தெரு ஓரங்கள்லாம் நிறைய கிறிஸ்மஸ் மரம், எக்கச்சக்கமாக ரியல் கிறிஸ்மஸ் மரம் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரீட் மக்களே. பக்கத்தில் கடை இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, சர்ச் இருக்குது, பார்க். 6 மாதத்துக்கு ஒருக்கா குயிக்காக வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க மாறணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா சிலருக்கு வந்து ரெண்ட் கூடுதலாக இருக்கும், கம்மியாக இருக்கணும்னா உடனே அடுத்த இதை பார்த்து போயிடுவாங்க. மினிமம் 6 மாதமாவது இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட தெரு. ஸோ எல்லாரும் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். See you guys in next video.